அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூடாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கூதூர் போஸ்ட்ல நகேஸ்வரம் கிராமத்துல வந்திருக்கேன். உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா? ஆமா சார். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மோனிஷா பொண்ணு வந்து அதே ஊர் அந்த பொண்ணு, அவங்க அப்பா பேர் சகாரிச்சு. அந்த பொண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்களாம் யாரு? நாங்கெல்லாம் சகாயம் அனுப்பினாலும் இந்த செல்லத்தை எங்க பாத்தியாலா? இந்த மோனிஷா பொண்ணு வந்து 8th படிக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் போவோம். கூத்தூர் பக்கத்தால ஸ்கூல்ல வந்து டான்ஸ் கத்துக்க போவோம். ஐயோ 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன். என்ன வந்து கூப்பிட்டாங்க. நான் டான்ஸ் விளையாடுவேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சும்மா ஊர்ல சும்மா சின்ன பசங்களுக்கு வந்து கல்ச்சரல் ஜனவரி இந்த மாதிரி பண்ணும்போது கூப்பிட்டாங்க. இவர்தாங்க எங்க மாஸ்டர். நான் தான் மாஸ்டர் உன்னை சொல்ல சொன்னேன். அப்ப நானு அந்த மாதிரி போகும்போது அந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணு 8வது படிக்கிறது பொண்ணு லவ் பண்ணோம். லவ் பண்ண ஆரம்பிச்சா அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு. அதோட ஃப்ரெண்டு பேர் வந்து அப்படி நான் சொல்லிட்டு அப்படி நான் அப்படி நாங்கிற பொண்ணு வந்து இடையில வந்து எங்களுக்கு வந்து லவ் லெட்டர், நான் எதிர லெட்டர் அந்த பொண்ணு கொடுப்போம், அந்த பொண்ணு எதிர லெட்டர் இந்த பொண்ணு கொடுப்போம். இந்த லெட்டர் உங்க கிளாஸ் டீச்சர் கல்யாணிக்கு, நீ என்ன பண்ற இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து. இது வந்து இடையில வந்து என்கிட்ட வந்து மாதிரி பேசிது. என்கிட்ட இடையில வந்து கிராஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருந்தது. வேலை காட்டிட்டியடா. யாரு மாமா பொண்ணு? ரெண்டுமே மேடம். உங்களுக்கு மாமா பொண்ணு? ரெண்டுமே முறை பசங்க. ரெண்டுமே ஆமா. டேய் என்னடா ஆச்சு? மிஸ் ஆகி கீழே விழுந்துட்ட மச்சான். அது எப்பறா மிஸ் ஆகி விடும்போது 2 பொண்ணோட விழற? அப்புறம் வந்து வீட்ல லெட்டர் எழுதி மாட்டிக்கிச்சு. எனக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணி லெட்டர் எழுதி மாட்டிக்கிச்சு. யாரு? அப்படினா ப்ளீஸ் வா சார். இத படி. என் செல்ல முள்ளம்பன்றி. நான் மோனிஷா லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 4 மாசம் நடந்த சம்பவம். அப்புறம் என்ன பண்ண லெட்டர் எழுதுனே எனக்கு என்ன மென்ஷன் பண்ணி எழுதுனே என்ன வந்து ஆரம்பிச்சு அடிச்சு. ஐயோ லெட்டர் கொடுத்தது இந்த மாமா இல்ல. ஏண்டிமா இந்த நல்ல செய்தியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிருக்க கூடாதா? சரி, இதெல்லாம் மோனிஷாக்கு தெரியுமா? தெரியாது மேடம். சொல்லவே இல்ல. தெரியாது, சொல்லல மேடம். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மோனிஷா வந்து பயங்கரமா அடிச்சு. ஏன் இப்படி பண்ண, என் கூட இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட இப்படி பண்ணிட்டியா, ஃப்ரெண்ட் கூட இருந்துட்டு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அப்பதான் நான் சொன்னேன், நான் பண்ணது தப்பு தான், எல்லாமே கொண்டுட்டு சொல்லிட்டேன் மேடம். அப்பனா நான் பண்ணது தப்பு தான், இன்பிட்டு நான் அந்த தப்பு பண்ணல. என்ன தப்பு பண்ண? நீ தப்பே பண்ணல சொன்னீங்க. இல்ல மேடம், அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதி லவ் பண்ணது. அந்த பொண்ணுக்கு நீங்க லெட்டர் எழுதினீங்களா? அந்த பொண்ணு லெட்டர் எழுதி இல்ல. அதுக்கு நீங்க தப்பே பண்ணலையே. இப்பதானே நீங்க சொன்னீங்க. I said that too. What? I'm just thinking. இல்ல மேடம், அது என்கிட்ட கிராஸ் ஆகுதுன்னு சொன்ன பாருங்க. அது எங்க வீட்டுக்கு வரும் மேடம். அப்ப ஸ்டார்டிங்ல அப்ப அந்த கிராஸ் டாக்ல நீங்களும் ஈடுபட்டீங்களா? ஈடுபட்டேன். அதனால தான் சொல்றேன். எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. பிரச்சனை இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா நீங்க இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க பக்கத்துல. மெட்ராஸுக்கு பரப்பிட்டேன். மெட்ராஸ்கா? போடாப்பா போய் நல்லபடியா பொழைங்க நம்ம வயலுங்க. 2 மாசம் வரைக்கும் தான். 2 மாசம் வரைக்கும் இந்த பொண்ணுக்கும் எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்ல. இந்த அப்படி நான் பொண்ணுக்கு எனக்கு எந்த லிங்க்கும் இல்ல. நான் ஒரு வாரத்துல அசத்தி காமிச்சிட்டல. அத தம்பி மோனிஷா மட்டும் தான் ஃபோன் பண்ணி பேசுவோம். நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நானும் மோனிஷா தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. லவ் பண்ணிட்டு இருந்தோடனே எங்க அம்மா ஒரு இது பண்ணிட்டாங்க இந்த பொண்ணுக்கு, மோனிஷாங்கிற பொண்ணுக்கு. என்ன பண்ணிருக்காங்க? இந்த மாய மந்திரியம் சொல்லுவாங்க. பிரச்சனை என்னது? பிரச்சனை இல்ல, எங்க அம்மா இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஆச்சு மேடம். 10th வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இல்ல. இந்த அப்படி நான் பொண்ணு இடையில வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சது. எங்க இந்தியா புடிச்சிங்க இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்ல. என்னப்பா பிரச்சனை? பிரச்சனை மேடம், இப்ப அந்த பொண்ணு கன்சீவா இருக்குது மேடம். கன்சீவா இருக்குது, மெட்ராஸ் இருக்குது மேடம். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் கன்சீவா இருக்கிறேன், அதுக்கு காரணம் நீ தான் சொல்லுது. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். நான் அங்க ஊர்ல இருக்கிறேன், நீ அங்க இருக்க அப்படிங்கும் போது எப்படி இருக்குது? நம்ம முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி பண்ணுமே அந்த இதுதான் சொன்னிச்சு. அந்த எலெக்ஷன் சொன்னது பாருங்க. அப்ப நான் பண்ண ஒன்றும் சொல்ல. 16 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் ஏகிட்டு சொல்லி வெறுப்பேத்துறியா? ஆனா அந்த எலெக்ஷன் முன்னாடி போய் 1 மாசம் வரைக்கும் திருப்பி நான் வந்து குளிச்சுட்டேன், நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு. கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற. குழந்தை பிறந்தாச்சா? குழந்தை வந்துச்சு, ஊருக்கு வந்துட்டேன். அது உன் குழந்தை இல்ல சொல்றப்போ. ஆமா. எப்படிடா அதுவா வருதுடா. இந்த மாதிரி மோனிஷா என்ன சொல்றா? மோனிஷாவுக்கு தெரியாது மேடம். இப்போ நீங்க மோனிஷா கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நான் கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம். நீ நல்லா இருக்க மாட்டடா. நல்லா இருக்க மாட்டா. மோனிஷாக்கு தெரியாது. தெரியாது. இப்போ அந்த உனக்கு அப்படினாக்கும் இந்த இது இருக்குது அவளுக்கு தெரியாது. தெரியாது, சுத்தமா தெரியாது. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி எனக்கு எங்க வீட்டுல வந்து சொல்றாங்க. என்ன பஞ்சாயத்து சொல்லிட்டு நான் மட்டும் போறேன். இந்த குழந்தைக்கு நீ தான் காரணம்னு இவங்க சொல்றாங்கப்பா. ஆமா, திடீர்னு பேரன் சொல்லிட்டு தெரிய எந்த வகையில எப்படி பாட்டு எல்லாம் கூட்டி வந்தாச்சு, கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா. இவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கொடுங்க, இந்த குழந்தை இருந்தாங்க நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன் மேடம். அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் பத்தி பேசல மேடம். அந்த பொண்ணும் பேசல. ஒரே லாப் ஆயிட்டு மடக்கனே கீழே விழுந்துட்டான். ஜட்ஜி என் ஆர்குமெண்ட் கை தட்டினாரு தெரியுமா? லாக் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா நின்னவங்க எல்லாமே அவங்க தான், யாருமே எனக்கு இல்ல. நானே எங்க அப்பா எங்க அம்மா 4 பேர் தான் உள்ள நீ தாலி கட்டினா வெளில போய் அடிக்க ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் முடிவு பண்ணிட்டாங்க.
நான் சரின்னு சொன்னேன். ஆனா அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிட்டு நான் உனக்கு கேட்டேன், எழுதி கேட்டேன். அப்படியா இதுவும் கேட்டு எழுதி கொடு. அப்புறம் என்னந்தா என்ன எழுதிய வச்சிருக்க உங்க கடைக்காரங்க ஊரா அப்படித்தானே கேக்குறாங்க. கேக்குறாங்களா? ஆமா. நம்ம வியாபாரி அப்புறம் புத்திசாலியா. முதல் பாயிண்ட் வந்து எல்லாரோட முன்னாடியும் எனக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிச்சு, கல்யாணம் நிச்சயிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து குழந்தை பிறகு வரைக்கும் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கணும், நான் வந்து எங்க வீட்டில் இருக்கணும். மூணாவது பாயிண்ட் வந்து இந்த குழந்தை பிறந்த உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து குழந்தை அவங்க தான் ஏற்றுக்கிட்டோம். சூப்பர் பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே எழுதி வாங்கினது வந்து அந்த பொண்ணு அவங்க வீட்டில், நான் எங்க வீட்டில் தான் இருக்கணும். ஆனா அன்னைக்கு நைட்டே கூட எங்க வீட்டில் விட்டாங்க. நீதானே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்தா, நீதான் என்ன காலம் பூரா வச்சு கஞ்சி ஊத்தணும். குழந்தை பிறந்தது அந்த கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் மிரட்ட ஆரம்பிச்சாங்க. யாரு? இந்த அப்படி வீட்டில் உன்னால டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியுமா, நீ வந்தா முடியா, உன்னால என்ன முடியும். குழந்தை பிறந்த உடனே 10 சைட்ல கைது கேட்டாங்க. நான் கைது போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடிட்டேன். இப்ப திடீர்னு வந்திருக்கீங்க? நான் ஊரை விட்டு ஒண்ணு எங்க அப்பா அம்மா மேல கேஸ் கொடுத்து எங்க அப்பா அம்மாவை தூக்கி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. என்ன பயமுறுத்துறியா? பயமா இருக்குல்ல? ரிமாண்ட் பண்ணி எங்க அப்பா வந்து வளர்ச்சி கொண்டு கேட்டாங்க. எங்க அத்தை மேலையும் எங்க அப்பா மேலையும் எங்க அம்மா மேலையும் எங்க மாமா இவங்க 4 பேர் மேல கேஸ் கொடுத்து இவங்க எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல எல்லாரையும் அடிச்சு வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க நல்லது இல்ல. எல்லாம் மீறி போறீங்களா? ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை வரலாம். எப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? இப்ப கல்யாணம் பண்ணி கரெக்டா 1 வருஷம் நீங்க தான் கல்யாணம். சரி, உங்களுக்கு தெரியுமா அந்த பிரச்சனை எல்லாம்? தெரியும். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. உங்க பக்கத்து வீடு தானே? அதுக்கப்புறம் அந்த பொண்ணை விட்டுட்டு அவர் ஓடி போயிட்டாரு, அதுவும் தெரியும். அதுக்கப்புறம் எப்படி ஒரு கல்யாணம் பண்ணீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. நான் சென்னையில இருந்த மேம், இங்க நாங்க போன்ல கான்டாக்ட் இருந்துச்சு. வந்தாங்க செல்லு ஊரை விட்டு நான் போகும்போதே எனக்கு செல் கொடுத்துட்டாங்க. இவரு போன் பண்ணது அந்த ரிங்கா ரோசஸா ரிங்கா ரோசஸா ரிங்கா ரோசஸா தெரியாதா? செப்டம்பர் மாசம் வந்து வீட்டுக்கு போறதா சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி அங்க போயிருந்துட்டியா? என்ன கூட்டு போனாங்க மேம். அங்க போய் 2 மாசம் இருந்தேன் மேம். கல்யாணம் ஆகல. பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயலே. இப்ப கல்யாணம் பண்ணீங்க அப்புறம் போன வருஷம் இன்னைக்கு தான். எதுக்கு அவரோட ஓடி போன நீ? எனக்கு நடந்தது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா? அப்படித்தான். உன் ஃப்ரெண்டு தானே அஃப்ரீனா? அவன் என் கூட இருந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். மனிஷா, இவரும் கூட துரோகம் பண்ணிருக்கல? அவனும் துரோகம் பண்ணிருக்கான். எப்படி அவரோட வாழ்ந்துட்டு இருக்க? என்னால எப்படி மேம் விட முடியும்? அதுக்கு என்ன துரோகம் பண்ண ஒருத்தனோட வாழ்வியா நீ? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அன்னைக்கு தாலி கட்டுற அன்னைக்கு கூட அன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே தான் இந்த மாதிரி சொல்றாங்க. பாப்பா என்ன கூப்பிடுவாங்க மேம். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. அன்னைக்கு தான் சொல்றானே என்கிட்ட தப்பு பண்ண விஷயத்தை. அதுக்கப்புறம் தானே அவர் கல்யாணம் பண்ண நீ? தெரிஞ்சே கல்யாணம் பண்ணமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. குழந்தை உங்களோட இல்லன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு உறுதியான ஆதாரங்கள் 1 2 சொல்லுங்க. அந்த பொண்ணோட 3 தடவை சரி அது கரெக்டா குடிச்சு தான் நான் வேற எந்த இதுவும் நான் பண்ணதில்ல. எங்கடா இருந்த கூடவே தானே இருந்தேன். எதுவுமே எனக்கு தெரியும். இடையில அப்பப்ப அது பேசுறது எதுவுமே எனக்கு தெரியாது. நல்லா தான் என்கிட்ட பேசிட்டு இருப்பான். இவங்க பேசிக்கிறதுலாம் எனக்கு தெரியும். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். வந்து கோவமே இல்லையாப்பா? கோவமே இல்லையா? அவர் உன்னை ஏமாத்தி இருக்காருமா? ஏமா இப்படி ஒரு சோனகிரி நம்ப வந்திருக்கியே, உன் வாழ்க்கை என்ன வருது? அட பாவி மனுஷா. பாவி மனுஷா. இந்த பொண்ணோட பழகிட்டு இருந்திருக்க 5 வருஷமா பழகுற, அது எப்படி அந்த பொண்ணோட தப்பு பண்ணுவே நீ? இத நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. சொல்லுங்க அப்படின்னா என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அந்த குழந்தை என்னதே இல்லைன்னு சொல்றாங்க. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன். தெரியல, ஊர்ல வந்து விசாரிச்சு பாருங்க. இல்ல மேடம், நான் லெட்டர்லாம் கொடுத்ததே இல்லை. எனக்கு தான் அவ தூதா இருந்தா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வந்து அவளுக்கு தூதுன்னு சொல்லல. இதெல்லாம் சத்தியமா அவன் போய் ஊருக்கு தெரியும். செல்லு சார்ஜ் போடுவாங்க, வீட்ல மீட் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு போவேன் நானே. எல்லாமே ஊருக்கு தெரியும். இல்ல மேடம், நீங்க எல்லாமே போய் சொல்றாங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா? நீ போய் சொல்றியாம்லடா? நோ ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். என்ன உண்மையா நடந்தது சொல்லுங்க. நான் 10th படிக்கும்போது வீட்ல தெரிஞ்சிச்சு. அந்த 2 வருஷம் எப்படி அவர் பழக்கம் இருந்ததா? அவங்க டான்ஸ் கத்து கொடுக்கறேன்னு பேசுவாங்க. எங்க வீட்ல வேலை செஞ்சாங்க எங்க அப்பா கிட்ட. வண்டியில டீசல் ஃபுல் டேங்க் அடிச்சிட்டேங்க சின்னம்மா. சாரி ஸ்ரேயா குட்டி. நான் 10th படிக்கும்போது இது தெரிஞ்சோடனே எங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்திவ, நீ வெளியில போன்னு சொல்லி நாங்க அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க கூட போன் பண்ணுவாங்க. எனக்கு உண்மையா என்ன நடந்தது? அவங்க 2 பேரும் லவ் பண்ணது உனக்கு நிச்சயமா தெரியும். நீ லெட்டர் கொண்டு போய் கொடுத்திருக்க. உங்க 2 பேருக்குள்ள எப்படி கனெக்ஷன் ஆச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். வந்து என் ஃப்ரெண்டா தான் இருந்தா என்னதான் இவ வந்து அண்ணன் அங்க கூப்பிடுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க. இவ தான் என்ன சொல்லுவா? நான் அப்ப வந்து அண்ணன் தான் சொல்லுவா. இவ தெரிஞ்சுக்கிட்டியா? பிரச்சனை என்னன்னா, இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் நுழைஞ்சிருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க நுழைஞ்சிருந்தாலும் சரி, அது நமக்கு மேட்டரே இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நாட்டுல அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல இருக்க. அவ சொல்றா அவங்க 2 பேரும் பழகிட்டு இருக்கும்போது இவன் நுழைஞ்சான்னு. உண்மையா இருக்கலாம். அதே மாதிரி இவ சொல்றா இவங்க 2 பேரும் பழகிட்டு இருக்கும்போது அவன் நுழைஞ்சான்னு. இதுல எதுல உண்மை? 2 உண்மைதானே. என்னடா சொல்ற? இதுல விளையாடி இருக்கிறது வந்து இந்த பையன் நல்லா ஏமாத்திருக்கான் 2 பேரையும். அவளையும் ஏமாத்திட்டான், இந்த பொண்ணை ஏமாத்திட்டான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சும்மாரா. அந்த பொண்ணுக்கு என்னன்னா ஊரெல்லாம் தெரியுமே, நான் ஊரெல்லாம் சுத்தி இருக்கேன், அவனோட எல்லாரும் பாத்துருக்காங்களே, அவளுக்கு மேல நிஜமாவே லவ் பண்ணிருக்கா.
நிஜமாவே லவ் பண்ணிருக்கா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்க அவ கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அவருக்கு முதல் மனைவி அவதான். புரியுறதா? இதுதான் நீ மனைவி- அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். நீ மனைவியே கிடையாது. நீ மனைவியே கிடையாது. நீ மனைவியே கிடையாது. ஐயோ அப்படி சொல்லாத. சரி மாத்தினேன். மாத்தி எனக்கு என்ன தெரியும்னா, அந்த ஊர்ல இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா, அதுவும். தெரியும். சரி, இவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது. நான் அயோக்கியனா இல்ல இவன் அயோக்கியனா? இவன் எழுதிருந்தான். அந்த லெட்டர் இருக்கா உங்க கையில? இந்த லெட்டர் இப்ப இல்ல மேடம். என்ன இது? நான் எழுதின லெட்டர். நீ வாய் மூடி சும்மா இரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்ப என்ன பண்றா தெரியுமா? உன்னை எப்படி புடிச்சா நீ ஒத்துப்பேன்னு அவருக்கு தெரியும். அதை வச்சு உன்னை கரெக்டா அவர் ஹேண்டில் பண்றாரு, மேனேஜ் பண்றாரு. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. அவன் பொறுப்பு எடுத்துக்கு தான் ஆகணும். அந்த பையனுக்கு அப்பாவா இருந்துதான் ஆகணும். அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டா இருந்துதான் ஆகணும். எல்லாம் கைத்தடி ஜோரா விசாரிக்க. நீ உன்னோட லைஃப் எப்படி பாத்துக்க போறேன்னு முடியும். உங்களோட யாரும் வந்திருக்கா? அம்மாவும் அண்ணன் வந்திருக்காங்க. அவங்க அண்ணன் தான் மேடம் இந்த மேரேஜுக்கு அட்டன் பண்ணி இவனை உள்ள பிடிச்சி வைக்கிறதுக்காக அந்த மேரேஜ் அட்டன் பண்ணோம். யார நம்பர்னே தெரியல தாசனா. சனி அடி பண்ணிட்டான். 4 மாசம் உங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 4 மாசம் அவங்க வீட்ல இருந்திருக்கா. அப்படியே நீ போய் கல்யாணம் போடு. லெட்டர் வருது மேடம். எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சு வாடா அவனுக்கு புள்ள குட்டி எனக்கு வந்து புள்ள குடுறா. நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன் வாடா அப்படின்னு லெட்டர் வருது மேடம். எப்படா தெரியல நீங்க? எழுதினால அவளுக்கு அவனுக்கு எழுதினால நான் ரெடியா இருக்கேன். எழுதினியா இல்லையா? எழுதினால அந்த தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். தங்கச்சி கூப்பிட்டு கிளம்புங்க. சின்ன பொண்ணாவ அவ வாழ்க்கையில இன்னமே நிறைய இருக்கு. பண்ணுங்க மனுஷா, நான் மறுபடியும் சொல்ற அடம் பிடிக்காத. யோசிச்சு பாரு ஒரு நிமிஷம். சும்மா அந்த வீக்னஸ்க்கு எல்லாம் விடாதே. ஆமா நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? போ போயா போ. உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. நீ கரண்ட் வாங்கி கொடுக்கல. 4 மாசம் என்ன கூப்பிட்டு நீ தப்பு பண்ணல கூட. நான் மாசமா இருக்கேன். இப்ப பாரு நீ தப்பு பண்ணல. ரைட் இல்ல பண்ணல. நீ அந்த போட்டு சொல்ல. நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். அந்த குழந்தையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேடம். எடுக்கட்டும். சப்போஸ் இல்ல அந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தான்னா நீங்க பொறுப்பேத்துக்கணும். அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல மேடம் அந்த பொண்ணோட என்ன முடியாதான். குழந்தை கொடுப்பாங்களா அப்புறம் வாழ முடியாதான். அவளோட தான் வாழ்ந்தாகணும். கிளம்புங்க. இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.